வணக்கம். நான் உங்கள் ஈரோடுக்காரி பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களை எப்படி முறையாக சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கான டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு தரப்போகிறேன். குழந்தைங்க சாப்பிட்ற விஷயத்தில் நாம் 3 முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். என்ன அப்படின்னா, முதல் விஷயம் அவங்கள டைமுக்கு சாப்பிட பழக்கணும். 2வது விஷயம் அவங்களுக்கு நம்ம எல்லா டேஸ்ட்டையும் பழக்கி விடணும். 3வது விஷயம் அவங்களாவே கைகளால் எடுத்து மென்று சாப்பிட பழக்கணும் அவங்களுக்கு. இதை நம்ம எப்போருந்து எப்போக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் மதர் ஃபீடோடு சேர்த்து நம்ம சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிப்போம். ராகி, ஆப்பிள் அந்த மாதிரி டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம அவங்களுக்கு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஸ்டேஜ்லேருந்து 1 இயர்க்குள்ளே நம்ம இதை அவங்களுக்கு பழக்கி விடணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு 8:00 நீங்கள் சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டேவும் அதே 8:00 நீங்கள் கொடுக்கணும். 2 hours ஒன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். 8:00னா அப்புறம் ஒரு 10:00 கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 12:00 கொடுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு டெய்லி ரொட்டீன் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி பின்னாடி நம்ம கொடுக்கலாம். பட் இதே டைமிங்கை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. 2வது அவங்களுக்கு டேஸ்ட் பழக்கணும். டேஸ்ட் நம்ம 1 இயர்க்குள்ளே அவங்களுக்கு பழக்கி விட்டுடணும். இப்போ ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா, தயிர் சாதம்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பால் பிடிக்கும், மோர் பிடிக்கும், தயிரை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, 1 இயர்க்குள்ளே அவங்கள தயிர் சாப்பிட வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த 1 இயர்க்குள்ளே அவங்களோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்காது. அதுதான் காரணமாக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் கொடுத்து பழக்கணும், காய்கறிகள், கீரைகள்லாம் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கத்திரிக்காய் அவங்களுக்கு டேஸ்ட் பழக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ 2-3 நாளைக்கு ஒரு வாட்டியோ ஒரு 10 டைம்ஸ் அவங்கள ரெகுலராக அந்த ஃபுட்டை எடுத்துக்க வைங்க. 5 to 10 டைம்ஸ் கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் அவங்களோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணிடுங்க. ஓகே, இது பழக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஃபுட் நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம எந்த வெஜிடபிளையும் எந்த ஃப்ரூட்ஸையும் நம்ம மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அவங்களுக்கு கொடுக்கறதுலேருந்து. அடுத்தது அவங்களோட ஓனில் சாப்பிட பழக்கிறது அப்படிங்கிறது, அவங்க கொஞ்சம் அவங்களா உட்காந்து பழக ஆரம்பித்தோன்னே, அவங்க நடக்க ஆரம்பித்தோன்னே அந்த ஸ்டேஜில் இப்போ அவங்களே கைகளில் எடுத்து சாப்பிட வைங்க. ஒரு தட்டில் அவங்களுக்கு பிணைஞ்சு ஒரு தட்டில் வச்சுருங்க. அவங்களா எடுத்து சாப்பிட வைங்க. நீங்கள் சாப்பிட்ற சமயத்தில் அவங்களையும் கூட உட்கார வச்சுக்கோங்க. உங்கள் பிளேட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. அவங்களுக்கு தனியாக அவங்க பிளேட்டில் வச்சுட்டு, இப்போ நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை பார்த்து அவங்க அதை பழகுவாங்க. ஸோ எல்லாமே அவங்களா அவங்களா செய்ய ஆரம்பிங்க. அப்புறம் மென்று சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் அதை சொல்லி கொடுங்க. இதுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக எல்லா சாப்பாட்டையும் மிக்சியில் போட்டு ஃபுல்லாக கூலாக அடித்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. முதல்லையே கைகளில் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் எல்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம கொடுக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் கூலாக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்டு பழகிடுவாங்க. அவங்களுக்கு மென்று பழகிற ஹேபிட் வராது. பெருசானாலுமே அந்த ஹேபிட் அவங்களுக்கு வராது. ஸோ அதை மென்று சாப்பிட்றதுக்கு நம்ம சொல்லிக் கொடுங்க. எப்படி மெல்லணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ கூலாக்கி கொடுத்து மென்று சாப்பிட பழக்குங்க. சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பிட வைங்க. இப்போ அந்த இடத்துல உட்காந்தா நம்ம சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம், ஸோ நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அவங்களோட மைண்டுக்கு தெரியணும். அந்த மாதிரி சாப்பிட்றப்போ ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது கதை சொல்லிட்டோ இல்லை அவங்க கூட பேசிட்டோ நீங்கள் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு பூஸ்டர் சேர் யூஸ் பண்ணி நம்ம பக்கத்துலேயே டைனிங் டேபிளில் உட்கார வச்சுக்கலாம். இப்போ சாப்பாடுமே நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கு மேலே நம்ம சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே கொடுத்தோம்னா அது வேஸ்ட் தான். அது குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகிடும். அந்த 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிடணும். அவங்க சில விஷயங்கள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறப்போ நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் அந்த விஷயங்களை நீங்கள் சாப்பாட்டுக்குள்ளே மறைச்சி வச்சு கொடுக்கலாம். ஒரு காயோ ஒரு கீரையோ அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுக்கலாம். இதையும் நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பழகிரும். ஸோ அவங்க அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு விஷயம் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 4 வாய் நீ எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் வேண்டாம், நான் உனக்கு பிடிச்சது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து அவங்கள ஒரு 4 வாய் கண்டினியூஸாக இதே மாதிரி ஒரு 10 டைம்ஸ் 5 to 10 டைம்ஸ் சாப்பிட வைங்க. அந்த மாதிரி செஞ்சும் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பிடிக்க வைக்கலாம்.
இல்லை அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது ரெண்டையுமே ஒரே நேரத்தில் சமைச்சு வச்சுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அந்த பிடிக்காத விஷயத்த கொடுக்குறப்போ ரெண்டையுமே நீங்கள் தட்டில் வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த இதையும் கொஞ்சம் இதையும் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோ, அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறப்போ வந்துட்டு அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சேர்த்த ஆரம்பிக்கிறப்போ அந்த பிடிக்காத உணவும் அவங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். அவங்கக்கிட்ட எல்லா நேரங்கள்லேயும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயமே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ பிடிக்காத விஷயம் கிடைக்கிறப்ப கூட நமக்கு தேவையான அளவு நம்ம அதை சாப்பிட்டு பழகிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுங்க. அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. ஒரே டைமில் புரிஞ்சுக்க மாட்டாங்க எந்த குழந்தையும். ஸோ நம்ம ஒரு டைம் அவங்களுக்கு அந்த சொல்ல வேண்டிய சூழ்நிலை வர்றப்போ நீங்கள் இதை பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. சடனாக ஃபாலோ பண்ணலைன்னா கூட பின்னாடி அவங்க வந்து அதை யோசித்து அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பசி எடுக்க மாட்டேங்குது ஒரு சில குழந்தைங்களுக்கு அப்படின்னா அவங்கள நல்லா விளையாட வைங்க. விளையாட வச்சோம்னாவே வந்துட்டு அவங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு வெஜிடபிள் ஒரு ஃப்ரூட்டில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூஸை வந்து நீங்கள் சொல்லி கொடுங்க அவங்களுக்கு. அது சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுங்க. காய்கறி வாங்குறதுல சமைக்கிறதுல இந்த விஷயங்கள்ல எல்லாம் வந்து நீங்கள் பசங்களை இன்வால்வ் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து நான் சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறந்துடாதீங்க கிளிக் பண்ணுறதுக்கு. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வணக்கம், நான் உங்கள் ஈரோடுக்காரி.